அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் ஹாதிப் லைஃப் ஸ்டைல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நாங்கள் முதுமலை ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். திரும்பி நாங்கள் ஊட்டி போகும்போது கல்லட்டி வழியில் போகிறோம். ஸோ பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளே வரும்போதே இது புலிகள் காப்பகம். புலி தான் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு புலி படுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனந்தையுமே மைல்டான ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான். எங்கெங்கே அனிமல்ஸ் நிற்குதுன்னே தெரியாது, அவ்வளோ பெரிய அடர்ந்த காடு தான் அது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். இப்போ பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் காஞ்சு போய் வறண்டு போயிருக்கு. தூரத்தில் நிறைய மான் கூட்டம் ஓடிக்கிட்டே இருந்தது, மயில் கத்திக்கிட்டே இருந்தது. எங்கே பார்த்தாலும் நிறைய மயில். ஈவினிங் டைமாக, ஸோ அதனால் மயில். இங்கே பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு தும்பிக்கையோட ஒரு யானை நின்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கமாக மான் கூட்டம் நிறைய இருந்தது. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். நிறைய மான் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மான் கூட்டம் தான் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நுழையும் போதே மணி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மான் கூட்டமெல்லாம் அப்படியே புல் மேலே உட்காந்துருந்தது. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. இங்கே யாரோ மங்கிக்கு கேரட் கொடுத்துருக்காங்க, அது அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்கே இவ்வளோ கூட்டம், என்னடா இந்த இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது யானைகளோட முகாம். இங்கே அந்தந்த டைமுக்கு யானைகளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. அது டிக்கெட் வாங்கிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம்னா நிறைய மான் கூட்டம் தான் வருது. அங்கே வரும்போது ஊட்டி கூடலூர் அந்த வழியில் மசனகுடி வந்தோம். நாங்கள் ரிட்டன் போகும்போது நாங்கள் கல்லட்டி வழியில் ஊட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஊட்டியிலேருந்து நமக்கு மசனகுடி வர முடியாது. அந்த இடத்துல லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போகும்போது வேணால் போகலாம், வரும்போது வர முடியாது. மத்தியானம் லன்ச் சாப்பிடல, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோம். ஸோ காஃபியும் நல்லா சுட சுட உளுந்து வடையும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கல்லட்டி வழியில் நாங்கள் ஊட்டி கிளம்ப போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான ஒரு பிளேஸ், தர்கா. ஆனால் யாருமே இல்லை, ஒரு மைல்டான அமைதியாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். ரோட்டில் பார்த்தாலும் யாருமே இல்லை, அங்கங்கே ஓடுற மானும் அழகாக இருந்தது. பேபி சமத்தா தூங்கிட்டாங்க, எந்த சேட்டையும் பண்ணலை. நாங்கள் இந்த த்ரில்லான இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா காட்டெருமை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒரு காட்டெருமை கூடி நாங்கள் பார்க்கல. எலிஃபெண்ட்டே 1 2 3 தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் தான் நிறையா பார்த்தோம். இந்த இடத்துலேருந்து தான் கல்லட்டி வழியே ஆரம்பிக்குது. பெட்டு ஒரு பாரு, எல்லாம் பெட்டு மாதிரி தான். என்ன இருக்கும் பாரு, போட்டுருக்கு பாரு. யூசி வளைக்கும், அதான் ஏர் பெண்டு தான் போகிறேன் சார். போட்டுருக்கும் பாரு. ஒன்றா 2000 பத்தாச்சா? 9 தான் ஆயிருக்க மாட்டேருக்கு, இன்னும் 27 இருக்கு. அடுத்த சேகப்பிள்ளையில செய்யல போட்டிருக்கேன் பாரு. எல்லா வழி 99 கோயம்புத்தூர் வழியாக டிஎல் காட்டு சாதம் நேராக போகிற இடம் கடமை. அவங்க அந்த குடிக்குள்ள இந்த 3 பெண்டு இருக்கு மாமா. லாஸ்ட் ஒன் எனக்கு தெரிஞ்சு சார் இந்த நைட்டு டைமில் ஒரு த்ரில்லிங்கான கல்லட்டி வழியில் ட்ராவல் பண்ணி ஊட்டிக்கே வந்தாச்சு.